ஹாய் வியூவர்ஸ், ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தைக்க போகிறது நார்மல் ப்ளவுஸு. நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம எப்போதுமே 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்ருப்போம். அந்த 2 இன்ச்சை மடித்து தைச்சிவிட்டு பேக் பார்ட்டில் 2 டாட் வரும். அந்த 2 டாட்டும் எவ்வளோதுன்னா 1/2 இன்ச்சு அகலமும் 4 இன்ச்சு உயரத்துக்கும் பேக் பார்ட்டில் டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிச்சிட்டோம்னா பேக் பீஸு ஓவர். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி தைக்கணும்னா, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மெயினே சென்டர் டாட் தான். இந்த சென்டர் டாட்டை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம்னாலே கப்பு கரெக்டாக வந்துடும். சென்டர் டாட் எப்படி பிடிக்கணும்னா, துணியை நம்ம அர்க்காட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை சமமாக மடித்து 1.5 இன்ச்சு அகலத்துக்கும் 3 இன்ச்சு உயரத்துக்கும் ரெண்டு சைடுமே டாட்டு பிடிக்கணும். டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த சென்டர் டாட்டு பிடிச்சிட்டாலே உங்களுக்கு கப்பு கரெக்டாக தெரியும். நீங்கள் கரெக்டாக தைச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து செகண்ட் டாட் எப்படின்னா, கழுத்துக்கு கீழே உள்ள பகுதியில் சமமாக மடித்து 1/4 இன்ச்சு அகலத்துக்கும் 3 இன்ச்சு உயரத்துக்கும் ஒரு செகண்ட் டாட்டை பிடிக்கணும். 2 பீஸ்லேயுமே இந்த ஒரு பீஸில் எந்த அளவில் பிடிக்கிறீங்களோ அதே அளவில் தான் அடுத்த பீஸ்லேயும் பிடிக்கணும். பிடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் டாட் எப்படின்னா, தேர்ட் டாட்டுக்கு 2 டாட்டையும் பிடிச்சிருக்கோம்ல, அந்த 2 டாட்டையும் சமமாக மடித்து வச்சோம்னா தேர்ட் டாட்டுக்கு ஒரு அடையாளம் மார்க் வரும். அந்த மார்க் தான் 3வது டாட்டு. இந்த 3வது டாட்டு எப்படி உயரம் எப்படின்னா, 4 இன்ச்சு உயரத்துக்கும் 1/4 இன்ச்சு அகலத்துக்கும் 3வது டாட்டை பிடிக்கணும். இப்போ பிடிச்சாச்சு. கப்பு கரெக்டாக அழகாக வந்துருச்சு நீட்டாக. இப்போ 2 ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ண 2 தையல் போடணும். 2 தையல் போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு முடிஞ்ச அடுத்து பட்டி பீஸுக்காக அளவெடுக்கணும். பட்டி பீஸ் அளவு ஃப்ரண்ட் சைடு அளவெடுக்கணும். சைடு பக்கம் 4 இன்ச்சும் ஃப்ரண்ட் பக்கம் 3.5 இன்ச்சும் வந்துச்சு. ஃப்ரண்ட் பக்கம் 4 இன்ச்சும் சைடு பக்கம் 3.5 இன்ச்சு வந்துச்சு. இப்போ பட்டி பீஸுக்கு 3 கிளாத் வச்சுக்கிறேன். 3 கிளாத் வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு 2 பீஸ்லையும் தையல் போட்டாச்சு. தையல் போட்டு அதை திருப்பி விட்டு ஒரு படிமான தையல் போடுறோம். படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு அதை திருப்பி மடித்து வச்சு 1/2 இன்ச்சுக்கோ 1 இன்ச்சுக்கோ தையல் போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். தையல் போட்டு இந்த தையல் ஏன் கொடுக்கணும்னா, துணி படிஞ்சு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுக்காக இந்த தையல் போட்டாச்சு. இப்போ பட்டி பீஸும் வெட்டியாச்சு. 4 இன்ச்சு உயரம். இந்த ஃப்ரண்ட் சைடு பக்கம் 3.5 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் பட்டி பீஸு ஜாயின் பண்ண போகிறோம். துணி சமமாக வச்சுக்கணும். நம்ம பட்டி பீஸில் 3 பீஸ் கொடுத்துருக்கோமா, ஃப்ரண்ட் பீஸு 3, ஃப்ரண்ட் பீஸ் 1ஐயும் சேர்த்து வச்சு இந்த 4 பீஸையும் சமமாக வச்சு தைக்கணும். ஒரு துணி மேலேயும் கீழேயும் இல்லாமல் சமமாக 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு உயரம். நம்ம துணி கொஞ்சம் நிறையா வெட்டுறப்பே கொஞ்சம் நிறையா கொடுத்து வெட்டியிருந்தோம்னா 1/2 இன்ச்சுக்கு கூட வச்சு தையல் போடலாம். தையல் போட்டுட்டு அது திருப்பி 2 பீஸ்லையுமே போட்டுட்டு திருப்பி ஒரு படிமான தையல் போடணும். பட்டி பீஸு படிமான தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸு எல்லாத்தையும் வெட்டி கரெக்ட் பண்ணி நேராக வச்சுக்கலாம். நேராக வச்சுட்டு அடுத்தது நம்மளை ஊக்குப்பட்டியும் வி பட்டியும் இவங்க பட்டன் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வி பட்டி தைக்கலை, அதை அப்படியே மடித்து நம்ம தைச்சிருவோம். இப்போ ஊக்குப்பட்டி எப்படி தைக்கிறது, ஊக்குப்பட்டி எப்படி தைக்கிறதுனா, பட்டன் கட்டுறதுனால உங்களுக்கு ஊக்குப்பட்டி வராது, பட்டன் காஜா தான் வரும். இப்போ நம்ம தைக்கிறது காஜா சைடு. நல்ல பக்கம் என்ன பண்ணணும், நல்ல பக்கம் துணி 2ஆக மடித்து போட்டு அதை உள்பக்கமாக திருப்பி தைக்கணும். அதுதான் நம்ம காஜா எடுக்க போகிறது. அடுத்த பீஸ்லேயும் அடுத்த பீஸ் பட்டன் பட்டி. பட்டனுக்கு துணியை மடிக்கக்கூடாது, ஒத்தையாக போட்டு மேலே மட்டும் மடித்து ஒத்தையாக போட்டு தைச்சிட்டு அதை நல்ல பக்கம் திருப்பி தைக்கணும். பட்டனுக்கு மட்டும் உள்பக்கம் வச்சு தைச்சி விட்டு நல்ல பக்கம் திருப்பி தைக்கணும். அதை உள்பக்கமாக மடித்து வெளிப்பக்கம் தைச்சிட வேண்டியதுதான். தைச்சிட்டு பட்டன் பட்டி முடிஞ்சிச்சு. அதில் இன்னொரு தையல் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். படிமான தையல் ஒன்று போட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்டி கழுத்து கிராஸ் பீஸை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். கழுத்து கிராஸ் பீஸ் தைக்கிறப்ப நம்ம இழுத்து தைக்காமல் நம்ம எப்படி கழுத்து வெட்டியிருக்கோமோ அதே அளவுலேயே வச்சு நம்ம கிளாத்தை வச்சு திருப்பி விட்டு தைக்கணும். இழுத்து வச்சு தைச்சோம்னா கழுத்து கொஞ்சம் பெருசாக போயிடும், ஷோல்டர் ஃபால் ஆயிரும். நல்ல பக்கமாக வச்சு அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும். தைச்சிட்டே அப்புறம் அர்க்காட் பண்ணி விட்டு அதை திருப்பி விட்டு உள்பக்கமாக ஒரு 2 தையல் போடணும். உள்பக்கமாக 2 தையல் போட்டோம்னா ஷோல்டர் ஓவர்.
இப்போ ஆர்காட் எங்கெங்கே பண்ணணும்னா வளைவில் மட்டும்தான் ஆர்காட் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே ஆர்காட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் சைடில் வளைவுலையும் பேக் பக்கம் வளைவுலையும் மட்டுமே நம்ம ஆர்காட் பண்ணி மடித்து தையல் போட்டுடலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல். அப்போ தான் நீட்டாக நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், சுருக்கம் இல்லாமல். வீடியோ உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு தான் நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன். இதுலேயே ஓரளவுக்கு புரியும். புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஸ்லீவ் தைக்க போகிறோம். ஸ்லீவுக்கு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச்சை மடித்து தைச்சிவிட்டு ஸ்லீவை ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் ஆர்காட் பண்ணியிருக்கோம், குடஞ்சி கைக்குழி குடஞ்சி ஆர்காட் பண்ணியிருந்தோம்ல, அதை ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்லீவை ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்பையும் நம்ம ஸ்லீவ் கிளாத்தையோ பாடி பீஸ் கிளாத்தையோ நம்ம இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே அந்த துணி எப்படி வெட்டியிருக்குமோ அதே அளவுக்கு வச்சு திருப்பி விட்டு தான் தைக்கணும். அப்படி தைச்சோம்னா தான் கை ஸ்லீவு நல்லா நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஸ்லீவு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கும் 2 தையல் தான் போடணும். 2 தையல் போட்டுட்டு ஒரு தையல் போட்டாச்சு. அடுத்து 100 தையல், அதுலேயே 100 தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து ஸ்லீவோட அளவு, பாடி பீஸோட அளவு, ஆம் ஹோலோட அளவு, இது 3ம் எடுத்து நம்ம குறிச்சிக்கணும். இடுப்போட சுற்றளவு எல்லாத்தையும் குறித்து சைடில் தையல் போட்டுக்கணும். 2 சைடுமே தையல் போட்டாச்சு. ப்ளவுஸ் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ப்ளவுஸ் நம்மளால் முடியுமா, நம்மளால் கற்றுக்க முடியுமா, நமக்கு கற்றுக்கிட்டா தைக்கலாமா அப்படின்ட்டுலாம் யோசனை வேணாம். உங்களுக்கு எதையுமே நம்ம பார்த்தா கரெக்டாக செய்யலாம். உன்னால் முடியும் என்ற சக்தி தான் மிகப்பெரிய வெற்றி.